அயோத்தி ராமர் கோயில் பிராண பிரதிஷ்டை விழாவை ஒட்டி காஞ்சிபுரம் காமாட்சியம்மன் கோயிலில் அமைக்கப்பட்டுள்ள எல்இடி திரையை காவல்துறையினர் அகற்றியதாக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் குற்றம் சாட்டியிருக்கிறார். இதுகுறித்த முழு விவரங்களோடு செய்தியாளர் ராஜகுமரன் இணைப்பில் இருக்கிறார். ராஜகுமரன், இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்கலாம். வணக்கம். அயோத்தியில் ராமர் சிலைக்கான பிராண பிரதிஷ்டை விழா இன்று நடைபெற உள்ள நிலையில் காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்களில் பல்வேறு இடங்களில் திரைகளில் மக்கள் அந்த விழாவை நேரலையில் பார்ப்பதற்கு காவல்துறையை வைத்து தமிழக அரசு தடை விதித்திருப்பதாக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தன்னுடைய சமூக வலைதள பக்கத்தில் காணொலியுடன் குற்றச்சாட்டை பதிவு செய்திருக்கின்றார். அதிலும் குறிப்பாக தனியார் கோயில்களில் கூட எல்இடி திரையை வைத்து பொதுமக்கள் பிராண பிரதிஷ்டை விழாவை பார்ப்பதற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கின்றது என்று குறிப்பிட்டிருக்கக்கூடிய நிதியமைச்சர் அந்த காமாட்சியம்மன் கோவில் காஞ்சிபுரத்தில் இயங்கி வரக்கூடிய சூழ்நிலையில் காமாட்சியம்மன் கோயிலில் வைக்கப்பட்டிருந்த எல்இடி திரை உட்பட காஞ்சிபுரம் மாவட்டத்தில் மட்டும் 466 இடங்களில் எல்இடி திரை மூலமாக பிராண பிரதிஷ்டை விழாவை பார்ப்பதற்காக பொதுமக்கள் ஏற்பாடு செய்திருந்த நிலையில் அவற்றில் 400க்கும் மேற்பட்ட திரைகளை காவல்துறையை வைத்து தமிழக அரசு அகற்றி இருக்கின்றது அல்லது தொடர்ந்து அச்சுறுத்தி வருகின்றது, நேரலையில் அந்த விழாவை பார்க்கக்கூடாது என்று தன்னுடைய குற்றச்சாட்டை பதிவு செய்து தமிழக மக்களுடைய வழிபாட்டு உரிமையை பறிக்கக்கூடிய வகையில் பிரதமர் மீது கொண்ட வெறுப்பின் காரணமாக தமிழக அரசு இவ்வாறு செய்வதாகவும் தன்னுடைய சமூக வலைதள பக்கத்தில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் குற்றம் சாட்டியிருக்கின்றார். மேலும் பல்வேறு சிறு வணிகர்களும் எல்இடி திரை வைத்து வாடகைக்கு வழங்கக்கூடியவர்களும் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் அரசின் இந்த செயல் ஏழை வணிகர்களின் வயிற்றில் அடிக்கும் செயல் போல இருப்பதாகவும் தன்னுடைய கடுமையான குற்றச்சாட்டினை மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பதிவு செய்திருக்கின்றார். மேலும் தமிழக அரசு காவல்துறை அதிகாரிகளை மப்டி உடையில் அனுப்பி எந்த ஒரு இடத்திலும் திரை மூலம் பொதுமக்கள் பார்க்கக்கூடாது என்பதற்காக அவற்றை அகற்றி வருவதாகவும் பிரதமர் மீதான வெறுப்புதான் இது காரணம் என்றும் அவர் குற்றம் சாட்டியிருக்கின்றார். தகவல்களுக்கு நன்றி ராஜகுமரன்.